Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து வளர்த்தாங்க. 2017 அப்பா வந்து இறந்தாரு. 20 வயசுல பசங்களாம் எப்படி இருப்பாங்க, அப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா டெத்தில் என் அம்மாவோட காது பட பேசினாங்க. அப்போ எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே அப்பா இல்லை, இதுக்கப்புறம் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படின்னு. என்னையே பாதித்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டார். என்னோட பையன் வந்து என்னை அடிச்சிட்டான். நான் அதனால வந்து வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டேன். என்னோட ஒய்ஃபையும் அடிச்சிட்டாங்க, என்னையும் அடிச்சிட்டாங்க. என் மருமக வந்து எனக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். அவங்க வந்து சொல்லி என் பையனை விட்டு அடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து அழுகிறப்ப ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்தது. ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. ஸோ ஒரு பையன் ஒரு அப்பாவை கை நீட்டி அடித்து வீட்டை விட்டு தெருத்துறாங்க அப்படின்றப்ப அது எனக்கு நிறைய பேருக்கு அது மூலமா நல்லது நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ கூட வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம்ன்ற கண்டென்ட் நேம் நான் எதுக்காக வந்து இந்த பேஜுக்கு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது அதை தான் வந்து இந்த பேஜில் போடணும் அப்படின்றதுக்காக நான் ஆரம்பிச்சது. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு ரிங்கு மட்டும்தான். இந்த ரிங் வந்து யாருன்னா எமர்ஜென்சியாக கேட்டாங்கன்னா இந்த ரிங் எடுத்துகிட்டு போய் நான் வந்து அடகு வச்சு அவங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நான் வந்து கொடுப்பேன். அண்ட் மறுபடியும் காசு வரப்போ மறுபடியும் நான் இதை எடுத்து வச்சுப்பேன். கையில் இருக்கு என்ன இருக்கோ ஒரு 500 1000 அவங்க சக்திக்கு உட்பட்டு செலவு பண்ணுவாங்க. ஒரு மோதிரத்தை அடகு வச்சு ஹெல்ப் பண்ணணுன்றது அது எப்படி? அது காசுன்றது நம்ம சம்பாரிச்சிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற நம்ம கொடுத்துட்டா மறுபடியும் அந்த காசு நம்ம கிட்ட வந்துடும். பட் அவங்களோட தேவைகள்னு ஒன்று இருக்கு. யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் மற்றவங்க கிட்ட அவங்க வந்து கையேந்துறாங்க. ஸோ நம்ம ஏன் அதை ஹெல்ப் பண்ணக்கூடாது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் இந்த அளவுக்கு ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டெப்பே அவன் தான். காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் போயிருந்தோம். அப்போ அவன் பசில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டான். அப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு கேஷ் இல்லை. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி போடுறது. என் பர்ஸில் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல, ஒரு 300 சம்திங் தான் என் பர்ஸில் இருந்துச்சு. அப்போ அவன் கிட்ட நான் ஒரு பொருள் வாங்கிட்டு நான் அவனுக்கு காசு கொடுத்தேன். ரீச் ஆயிடுச்சு. 1 hourலேயே அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100K கிட்ட போயிருச்சு. ஆனா ஆத்மார்த்தமா ஒரு வேலையை செய்யும் போது இல்ல உன்னோட விளம்பரத்துக்காக நீ பண்ற அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா. இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க, நீ பேஜ் ஆரம்பிச்சுக்கோ நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போயிட்டு இவன் வந்து இதுக்காக தான் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்றப்ப அது எனக்கு கொஞ்சம், இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்றப்ப ஒரு சிலவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி ஃபீல்ட்லயும் கேட்கறாங்க. பர்சனல் லைஃப்லயும் ஒரு சிலவங்க கொஞ்சம் டார்கெட். எனக்கு சொல்ல போனா கொலை மிரட்டல்கள்லாம் வந்துருக்கு. எனக்கு நிஜமாவே மன நிறைவோட இருக்கேன் இந்த விஷயத்த செஞ்சதுனால அப்படின்னா எது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. ஒருத்தவங்களோட பசியை வந்து நம்ம போக்குறோம் அப்படின்றப்ப அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம் அப்படின்ற அந்த பேஜ் பார்த்துருப்பீங்க. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய லோகேஷ் நம்ம கூட இருக்காரு. அந்த பேஜ்னால நிறைய மக்களுக்கு நிறைய உதவி போய் சேருது அப்படின்றதையெல்லாம் பார்க்குறோம். அது சார்ந்து தான் இன்னைக்கு பேசுறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களுடைய பேஜஸ் எல்லாம் பார்க்குறோம். நிறைய பேருக்கு அது மூலமா நல்லது நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எப்படி அந்த ஐடியா வந்தது? நிஜமாவே நம்ம இதை வந்து கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. பட் அதை வீடியோவா போடும்போது அதுல நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுறது உண்டு. ஒரு சுய விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி எப்படி அதை ஆரம்பிக்கணும்னு என்ன வந்தது? ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறது அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் கிடையாது. நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்றது எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தோணுச்சு. 2024 ஜனவரி 19 அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து போட்டேன். அப்போ கூட வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம்ன்ற கண்டென்ட்டு நேம் நான் எதுக்காக வந்து இந்த பேஜுக்கு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது அதை தான் வந்து இந்த பேஜில் போடணும் அப்படின்றதுக்காக நான் ஆரம்பித்தது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஏன் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மக்கள் ப்ராப்ளமை வெளியே எடுக்கக்கூடாது, அவங்களோட கஷ்டத்தை நம்ம ஏன் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து நான் கேட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் இந்த பேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காமிக்கலான்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஹியூமன் ஸ்டோரிஸாக மாறிடுச்சு இல்லையா? அதுக்கு ஏதோ இன்ஸ்பிரேஷன் உண்டா? இதனால தான் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. இன்ஸ்பிரேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை. இப்போ மோஸ்ட்லி சின்ன வயசில் இருக்கிறப்ப நிறைய பேர் நம்ம அம்மா கூடலாம் நம்ம போயிட்டுருப்போம். அப்போ நம்ம கிட்ட
ஒருத்தவங்க வந்து இது மாதிரி பசிக்குது கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை மாதிரி என்னோட ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மாவோட பர்ஸ்லேருந்து அவங்க கிட்ட திட்டு வாங்கி நான் எடுத்து காசு கொடுப்பேன். அப்போ வந்து அம்மா திட்டுவாங்க, நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்போ நம்மளோட காசு எடுத்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறப்ப யாரும் நம்மளை வந்து திட்ட போகிறது கிடையாது அப்படின்றதுனால அது நேச்சராகவே எனக்கு இருக்குது. ஸோ இன்ஸ்பிரேஷன்றது யாருமே இல்லை. இப்போ நான் இந்த வீடியோஸ் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்ன வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட ப்ரொஃபஷன் அப்படின்றது என்னவா இருக்கு? என்னோட ப்ரொஃபஷன் வந்து ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் வர வருமானத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தேவையை போக்கி மீதி இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருப்பேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறப்ப என்ன இவங்களுக்கு வந்து இப்போ நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது, நம்மளுக்கு ஈவெண்ட் வராதப்பெல்லாம் இப்போ என்கிட்டயும் சுத்தமாக வந்து காசு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு ரிங்கு மட்டும்தான். இந்த ரிங் வந்து யாருன்னா எமர்ஜென்சியாக கேட்டாங்கன்னா இந்த ரிங் எடுத்துகிட்டு போய் நான் வந்து அடகு வச்சு அவங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நான் வந்து கொடுப்பேன். அண்டு மறுபடியும் காசு வரப்போ மறுபடியும் நான் இதை எடுத்து வச்சுப்பேன். மறுபடியும் காசு இல்லாதப்ப யாருன்னா ஹெல்ப் கேட்டால் மறுபடியும் இதே ரொட்டேஷனாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ரிங்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ரிங் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அதை அடகு வைக்கிற சூழ்நிலை யாருக்காக? ஃபர்ஸ்ட் டைம் அடகு வைக்கிற சூழ்நிலை வந்து வயநாடு இன்சிடென்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப் கேட்டிருந்தேன். இங்கே எனக்கு ஒரு 2-3 பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பைசா வந்து நம்மளுக்கு சுத்தமாக பத்தாது, ஏன்னா அங்கே வந்து லாஸ் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால சரி இந்த ரிங்கை வச்சு நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை வச்சு ஒரு 50K கொடுத்தாங்க. அதை வச்சு அதுக்கப்புறமா கூட நானும் கொஞ்சம் கேஷ் போட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. போயிட்டு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவெண்ட் வந்தது, கொஞ்சம் கேஷ் வந்தது. ஒரு 2 monthsல ரிங்கை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ எல்லாராலையும் அது முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் கையில் இருக்கு என்ன இருக்கோ ஒரு 500-1000 அவங்க சக்திக்கு உட்பட்டு செலவு பண்ணுவாங்க. ஒரு மோதிரத்தை அடகு வச்சு ஹெல்ப் பண்ணணுன்றது அது எப்படி? அது இல்லை, எப்படியா இருந்தாலும் நம்ம மோதிரத்தை வச்சா மறுபடியும் நம்ம அதை எடுத்துடலாம். சரிங்களா, காசுன்றது நம்ம சம்பாரிச்சிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றா நம்ம கொடுத்துட்டா மறுபடியும் அந்த காசு நம்ம கிட்ட வந்துடும். பட் அவங்களோட தேவைகள்னு ஒன்று இருக்குது. யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் மற்றவங்க கிட்ட அவங்க வந்து கையேந்துறாங்க. ஸோ நம்ம ஏன் அதை ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அது பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ நம்மளோட காசை எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது நிறைய பேருக்கு அது தெரியாது என்ன நடக்குது அப்படின்றது பின்னாடி. ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியும் இல்லையா, அவங்க வந்து எப்படியும் காசை இறைக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் பேசுறது உண்டு. அப்படியெல்லாம் பேசினாங்களா? இல்லை, நிறைய பேர் அதை மாதிரி பேசியிருக்காங்க. ஏன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட விளம்பரத்துக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் நான் பண்ணுற ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போய் சேருது. அது நிறையா பேர் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டில் கூரை வீடு தான், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தார்பாய் போட்டு கொடுத்தோம். அதுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, மேலே தார்பாய் போட்டு கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. அவங்க மறுநாள் எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி தார்பாய் போடலைன்னா நாங்கள் வந்து பசங்களோட 3 குட்டி பசங்க இருக்காங்க, நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு போதும், உங்களால் நாங்கள் அன்றைக்கி நைட் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அது எனக்கு அன்றைக்கி நைட்டு எனக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது. இல்லை, அது கரெக்டு தான் பிரதர். ஆனாலும் ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணும் இல்லையா? ஏன்னா நம்ம உண்மையாகவே நம்ம உழைச்ச காசை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறோம். சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோடது வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை செய்யும் போது இல்லை உன்னோட விளம்பரத்துக்காக நீ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக? கண்டிப்பாக அது ரொம்பவே வலிக்கும். சீரியஸாக சொல்கிறேன். அது எனக்கு மோஸ்ட்லி கூட இருந்தவங்களே இப்போ நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க, நம்மளுக்கு பின்னாடி போய் அதை மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ பேஜ் ஆரம்பிச்சிக்கோ நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டு இவன் வந்து இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறப்ப அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களே முதுகு பின்னாடி ஆமாம், அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நம்மளால ஒருத்தவங்க உதவி பண்ணுறோம், நம்மளுக்கு ஓகே, அதில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா நீங்கள் பேசுறது பேசிக்கோங்க, நான் வந்து அதில் தலையிடலை. அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன்னா அம்மா சின்ன வயசுலேயே வந்து எதுக்கு காசு போடுற, ஓகே அது எல்லாரும் வீட்லேயும் கேட்கறது தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து வளர்த்தாங்க. ஸோ 2017 அப்பா வந்து இறந்தார். என்னாச்சு அப்பா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறதுனால அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அம்மா வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அப்படியே வளர்த்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இவெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகிறான் ஆஸ் யூஷுவல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 ஏஜ், 20 வயசில் பசங்களாம் எப்படி இருப்பாங்க, ஐ மீன் அந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு வேலைக்கு போகாமல் பொறுப்பில்லாத பையனாக நான் வந்து இருந்தேன். அப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இவெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா டெத்தில் என் அம்மாவோட காது பட பேசினாங்க. அப்போ எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே அப்பா இல்லை, இதுக்கப்புறம் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படின்னு.
ஆனால் யார் யாரெல்லாம் என்னை அப்படி பேசுனாங்களோ இப்போது என் அம்மா எதிர்க்க பரவாயில்ல, லோகேஷ் வந்து முன்னேறிட்டான், இப்போ அவனால் வந்து 4 பேர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பேசுகிறப்ப அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. என் அம்மாவுக்கு நான் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு நினைக்கிறப்ப அது எனக்கு இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. சம்டைம்ஸ் இப்போ நம்ம இதுக்காக ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை நம்ம ட்ராவல் பண்ணுற வழியில் இப்படியான மக்களை பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப எதுவுமே முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க. அவங்களுடைய கஷ்டம் நீங்கள் நிஜமாவே என்னையே பாதிச்சது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்னு? என்னையே பாதித்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டார். என்னன்னு கேட்டாங்கன்னா, இதை மாதிரி என்னோட பையன் வந்து என்னை அடிச்சிட்டான், நான் அதனால வந்து வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டேன், என்னோட ஒய்ஃபையும் அடிச்சிட்டாங்க, என்னையும் அடிச்சிட்டாங்க, என் மருமக வந்து எனக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன், என் மனைவிக்கு சாப்பாடு போடலன்னு நான் கேட்டேன், அதனால் அவங்க வந்து சொல்லி என் பையனை விட்டு அடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து அழுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்படிலாம் கூட இருக்காங்க அப்படின்றதுனால நான் அதை ஒரு வீடியோவாகவும் நான் எடுத்து போட்டேன். அவருக்கு நான் காசு கொடுத்து இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் செய்யலைன்னா வேறு யாரும் செஞ்சுருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து அவர்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் பஸ் ஏறி போங்கன்னு சொல்லிட்டு நான் பஸ் ஏற்றிட்டு போயிட்டு நான் விட்டு கள்ளக்குறிச்சியில் பஸ் ஏற்றணும் அப்படின்னு சொன்னார். நான் பஸ் ஏற்றி நான் அவரை விட்டுட்டு நான் வந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்தது. ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. ஸோ ஒரு பையன் ஒரு அப்பாவை கை நீட்டி அடித்து வீட்டை விட்டு தெருத்துறாங்க அப்படின்றப்ப அது எனக்கு கொஞ்சம் வலிச்சுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம். அது அவர் சொல்லும்போது, ஏன்னா ஒருத்தர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெத்த பையனே இப்படி செய்யறதுன்றது ஏற்புடையது இல்லை தான். நான் அவர் சொல்லும்போது எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த இடத்துல எனக்கு அப்பா இல்லை, ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு அப்பா இருந்தால் நம்ம வந்து அதை மாதிரி நம்ம பண்ண போகிறது கிடையாது, இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியல அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிக்கிட்டேன். நிறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லையா, நான் நிறைய செய்திகள் பார்க்குறோம், உண்மையாகவே அது கொடுமையான ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் தாண்டி உங்களுடைய பேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில ஸ்டோரிஸ் போட ஆரம்பித்த உடனே எதெல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக ரீச் ஆச்சு, அதில் நோட்டபிள் ஸ்டோரிஸ் இருந்ததெல்லாம்? ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நம்ம விழுப்புரம் ரயில்வே ஜங்ஷனில் ஒருத்தர் பியர் பாட்டிலோட வந்தார். அதை வந்து நான் வந்து கேட்டேன், பப்ளிக்கில் நீங்கள் ஏன் வந்து பியர் அடிச்சுட்டு வரீங்க, ஓரமாக போயிட்டு கூட உட்காந்து குடிங்க. நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்லலை, பப்ளிக்கில் குடிக்காதீங்க, ஓரமாக போயிட்டு உட்காந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் அதை எடுத்து போட்டேன். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏன் அதை கேட்குற, அவர் குடிச்சா குடிச்சிட்டு போட்டோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து கேட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன, நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போட்டோம், ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒரு வீடியோஸ் போட்டோம், பப்ளிக் யாருமே அதை கேட்கல, சரி நம்ம கேட்டு ஒரு வீடியோ போட்டோம், நாளைக்கு இந்த வீடியோ பார்த்து யாரும் ரோட்டில் இதை மாதிரி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டோம். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அசிங்கமாகவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், நீ ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணுற, உன்னை வந்து பாராட்டுறப்ப நீ வந்து கமெண்ட் செக்ஷன் நீ ஆன் பண்ணி வச்சுருக்க, திட்டுறப்ப நீ ஆஃப் பண்ணுற, ஆஃப் பண்ணாதான் மறுபடியும் ஆன் பண்ணு, திட்டுறவங்க திட்டட்டும், யார் யார் திட்டுறாங்களோ அது அவங்களோட கருத்து, உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கீழே எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நீங்கள் எதுக்கு அதை கேட்குறீங்க, அவர் தான் கேட்குறாரு, உங்களால் கேட்க முடியல ஆனால் அவர் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணியும் கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. ஒரு 3 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு வந்தாங்க. அதை நான் வந்து போயிட்டு கேட்டுட்டு நான் அதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை போட்டேன். குட்டி பசங்களோட ஃபேஸை ப்ளர் பண்ணிட்டு தான் போட்டேன். ஆனால் அதுக்கும் கமெண்ட் செக்ஷனில் வந்து, இதை வந்து எங்கள் ஏரியா பசங்கிட்ட பண்ணியிருந்தேன்னா நீ உயிரோடையே நீ வந்து போயிருந்துருக்க முடியாது, ஏதோ அவங்களா இருக்கவே வந்து உன்னை விட்டுட்டாங்க அப்படின்னு. ஆனால் நான் போட்டதுக்கான ரீசன் என்ன, வரப்போகிற விபரீதங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து, ஐயோ என் பையனுக்கு இதை மாதிரி ஆயிடுச்சே, நான் வந்து முன்னாடியே நான் வந்து பார்க்காம விட்டனே, நான் ஒழுங்காக இருந்திருந்தா என் பையன் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருப்பாங்க. இன்கேஸ் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்தா, சரி அது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வீடியோஸ் போட்டோம். ஸோ அதை பார்த்து ஒரு 4 பேர் வந்து பசங்களை இதுக்கப்புறம் அது மாதிரி அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் எனக்காக வந்தது. இப்போ உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய திருநங்கைகளை பற்றின வீடியோ, ரோட் சைடு இருக்கக்கூடிய அந்த ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளோட வீடியோ, பசங்க பொண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அதில் உண்மையாகவே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, எனக்கு நிஜமாவே மன நிறைவோட இருக்கேன் இந்த விஷயத்த செஞ்சதுனால அப்படின்னா எதை சொல்லுங்க? சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. ஒருத்தவங்களோட பசியை வந்து நம்ம போக்குறோம் அப்படின்றப்ப அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஒரு குட்டி பையனை வச்சுட்டு ஒரு அம்மா ரோட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறப்ப நாங்கள் 2 நாளாக சாப்பிடல அப்படின்றாங்க. ஒரு குட்டி பையனை வச்சுட்டு நீங்கள் 2 நாளாக சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறப்ப அந்த பையனோட ஃபேஸில் ஒரு பசியும் தெரியும்,
ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு குழந்தையோட ஃபேஸ் அது. ஸோ நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றப்ப ஒருத்தவங்களோட பசியை தீக்கிறோம், நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே எனக்கு கண்ணு தெரியாது. அது ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கு. ஒரு குட்டி பையன் இந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு ரோட் சைடில் ஒரு வீடியோ. தேவா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் இந்த அளவுக்கு ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டெப்பே அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கான ஒரு முக்கியமான ஸ்டார்டிங். என்ன நினைச்சு எப்படி பார்த்தீங்க இந்த தம்பி? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் தான் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் போயிருந்தோம். அப்போ அவன் பசில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டான். என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த மாதிரி நான் பசில் வச்சுருக்கேன், ஸ்கூலுக்கு போலியாடான்னு கேட்டேன். இல்லை நான் போகல, 2 நாள் லீவ் போட்டு வந்து நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் எனக்கு அப்பா இல்லை, இதை மாதிரி நான் வந்து பசில் சேல் பண்ணிகிட்ருக்கேன், அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்து ஸ்கூல் 2 நாள் லீவ் போட்டு வந்து நான் விற்கிறேன் அப்படின்னா. ஓகே நீ ஏன் 2 நாள் லீவ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, வருமானம் கிடையாது எங்களுக்கு, நான் இதை மாதிரி வேலை செஞ்சாதான் எனக்கு வந்து வருமானம் அப்படின்னு சொல்லவே நான் அவன்கிட்ட அப்போ என்கிட்ட அந்தளவுக்கு கேஷ் இல்லை. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி போடுறது. அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி போடுறது, அதான் ஃபஸ்ட்டு வீடியோ. என் பர்ஸில் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல, ஒரு 300 சம்திங் தான் என் பர்ஸில் இருந்துச்சு. அப்போது அந்த 300ஐயும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து சரி சும்மா காசு கொடுக்கக்கூடாது, அது தப்பாக இருக்கும், ஏன்னா அவன் வந்து சேல் பண்ணுறான், நம்ம சும்மா கொடுத்தா அது நல்லா இருக்காதுன்றதுனால அவன்கிட்ட நான் ஒரு பொருள் வாங்கிட்டு நான் அவனுக்கு காசு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறப்ப நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. 1 ஹவர்லேயே அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100K கிட்ட போயிருச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் வேணும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவன் அப்போ ஸ்லிப்பர் கூட போடல, அப்போ அந்த ஸ்லிப்பர் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஓகே மறுபடியும் அவன் எங்கே இருப்பான் அப்படின்றத தேடி போனோம், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தேடி போகிறப்ப அவனை மறுபடியும் அதே பசில் விற்கிற இடத்துல பார்த்தோம். மறுநாள் போய் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கி கொடுத்தோம், ஸ்லிப்பர்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்தோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் டீம்லேருந்து கால் பண்ணி இதை மாதிரி அந்த பையனோட வீடியோஸ் வந்து வைரல் ஆகிருக்கு, எங்களோட சேனல்லையும் நாங்கள் அதை எடுத்து போட்டிருக்கோம், எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க, நாங்கள் வந்து ஸ்கூலில் சேர்த்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறையிலேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க எங்கள் கூட வந்து அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டு, அது ஒரு நார்மலாக எடுத்த வீடியோ அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகி ஒரு பையனை ஸ்டடீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்றப்ப அது எவ்வளோ, ஏன்னா அது நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அது அவ்வளோ பெரிய மாற்றம், அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இல்லை நம்மளோட எஃபோர்ட்னால ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறுது அப்படின்றப்ப, இப்போ ரோட்டில் வந்து பசில் வித்துட்டு இருந்தான், அவன் வந்து இப்போ படிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்றப்ப அது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு கொஸ்டின் பிரதர், இப்போது நிறைய பேர் உதவி கேட்கறது உண்டு, இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ண ஆரம்பித்த உடனே எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதில் உண்மை எது பொய் எது அப்படின்றதும் பிரித்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் உண்மையாகவே நம்மளால் செய்ய முடியாத சூழ்நிலை உண்டு இல்லையா, நம்ம ஒரு சக்திக்கு மீறி எதையும் செய்ய முடியாது, அப்படி உண்மையாகவே செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டா? கண்டிப்பாக வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் வந்து வீடியோ எடுத்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கான ரீசன் ஒன்றே தான், இப்போது நான் தெரியாமல் நிறையா பேருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறேன், அது வந்து செகண்டு தான். ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்ற ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது, அந்த வீடியோவில் என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது கஷ்டப்படுறவங்களுக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. என்னோட வீடியோஸ்னால நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யாராவது கேட்டு நம்மளோட சூழ்நிலை காரணமாக செய்ய முடியாமல் போகும் இல்லையா, அந்த மாதிரி நடந்திருக்கா? கண்டிப்பாக நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, செய்ய முடியாத சூழ்நிலைகள் எனக்கு நிறையா இருக்குது. ஆனால் நான் வந்து அவங்கக்கிட்ட டைம் கேட்பேன், எனக்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு டைம் கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினா நான் வந்து கடன் கூட நான் வாங்கி நான் அவங்களுக்கு செஞ்சுருவேன், சரிங்களா. ஆனால் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை. இன்கேஸ் அதை மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமோ நான் அதை வந்து அவங்களுக்காக நான் பண்ணிடுவேன். பண்ணாமல் இது வரைக்கும் நான் இருந்ததே இல்லை. யார் என்ன கேட்டாலுமே என்னால் அந்த டைமில் முடியலனால ஒரு 2 days மேக்ஸிமம் 2 days நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிடுவேன். இப்போ ரீசெண்டாக விழுப்புரமில் புயல் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு எங்கள் மூலயமா வந்து சாப்பாடு கொடுத்தோம். நான் சாப்பாடு தான் பேசிக் நீடாக இருந்தது மக்களுக்கு. அதை கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் எங்கள் மேலே கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல,
அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல எங்களை லாக் பண்ணிட்டாங்க. நான் அப்போ கூட அவங்ககிட்ட சொல்கிறேன், நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் வரல, என்னோட தனிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து தான் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்கிட்ட நீங்கள் கோவத்தை காட்டுறதுன்றது வந்து நியாயம் இல்லாதது. சரி, ஓகே, உங்களோட கோவம் அது எனக்கு புரியுது, யாரும் வந்து பார்க்கல அப்படின்றதுனால நீங்கள் என்கிட்ட கோவத்தை காட்டுறீங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தேன். அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது? ஆமாம், கண்டிப்பாக வருது. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப ஒரு சிலவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஃபீல்ட்லேயும் கேட்குறாங்க. பர்சனல் லைஃப்லேயும் ஒரு சிலவங்க கொஞ்சம் டார்கெட். எனக்கு சொல்ல போனால் கொலை மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு. அப்படியா? ஆமாம், இதை மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஹெல்ப் பண்ணுறது கொலை மிரட்டல்? ஆமாம். நீ இதை மாதிரி என்ன பேசுவாங்கன்னா, நான் உன்னை வீடு பூந்து வெட்டிடுவேன். ஓ, அப்படிலாம் வந்து நிறைய பேர் மிரட்டிடுவாங்க. ஃபோன்லயே இல்ல நேர்லயே? ஃபோன்ல மிரட்டுவாங்க, இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி மிரட்டுவாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து போன சம்மர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலில் வந்து க்ரீன் ஷீட் மேலே வந்து கட்டினேன் மக்கள் நிழலுக்காக. ஸோ அந்த கட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலை மிரட்டல், நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதெல்லாம் பண்ணுறது இதோட நிறுத்திக்கோ, இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கெலாம் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டினாங்க. நான் ஒரு சிலவங்க கிட்ட சப்போர்ட் கேட்குறப்ப எங்களாலேயே இதை பண்ண முடியல, நீ எப்படி இந்த ஷீட்டை கட்டிடுறேன்னு நான் பார்க்குறேன், எங்களுக்கே பெர்மிஷன் தரல, உனக்கு எப்படி கொடுத்துட்றாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அது ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு இதை கட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கட்டினேன். இப்போ கொலை மிரட்டல் வருதுன்னா அது ஒரு பயம் அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் கிடையாது, ஆனால் வீட்டில் அம்மா ஒருத்தவங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஸோ அந்த ஒரு பேனிக் எனக்கு இருக்குது. நான் வந்து இப்போ சைபர் கிரைமில் நான் வந்து கேஸ் கொடுத்தேன், அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஆள் யாருன்றதையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா போயிட்டு பேசிட்டு அப்படியே சுமூகமாகவே முடிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருக்குமே இனிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாரையுமே வந்து நல்ல விதமாகவே பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே போகுது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விழுப்புரம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பேஜ் ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற பேஜ்லாம் வந்து பத்தாதா, நீ தான் புதுசாக பேஜ் ஆரம்பித்து ரீச் ஆக போறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் வீடியோ போடுறது வேறு கண்டென்ட், உங்களோட கண்டென்ட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். எனக்கு ஃபாலோவர்ஸ் வராங்க வரல அது அவங்களோட விருப்பம், நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு அவங்களோட சப்போர்ட் பண்ணுறது அது அவங்களோட விருப்பம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் யாரெல்லாம் எனக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து நீ இதை பண்ணாத, இதெல்லாம் நீ வந்து பண்ணுறது விளம்பரத்துக்காக அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களோ, ஆனால் இப்போ அவங்களே அதை மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஆனால் நான் வந்து யோசிக்கிறது என்னென்னா, ஓகே, உதவி செய்கிறது யாராக இருந்தாலும் செய்கிறோம், அது உரியவங்க கிட்ட போய் சேர்ந்தா அதுவே எனக்கு போதும். டைம் ஒதுக்க முடியுதா? ஏன்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கையும் பார்க்கணும், இது இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ண, ஏன்னா வீடியோ எடுக்கிறது உடனே பண்ணிட முடியும், பட் அதை ஃபாலோ பண்ணுறதோ அதை ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ பண்ண முடியாது இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்பாங்க, அந்த டைமில் எனக்கு ஈவெண்ட் இருக்கும், நான் ஈவெண்ட்டையும் விட்டுட்டு நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நான் மாற்றி விட்டுருவேன். அப்படி எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க? இருக்கு, ஒரு 5 ஆர்டர்ஸ், ஒரு பெரிய ஈவெண்ட். அது ஒரு எவ்வளோ வேல்யூ இருக்கும்? வேல்யூ 5 சேர்த்து கூட 5 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிட்ட வரும், 2.5 லட்சம் ரூபாய். ஆமாம், அந்த ஆர்டரை மிஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஆனால் அது வீட்டில் கேட்க மாட்டாங்களா? இல்லை உங்களுக்கே ஒரு இடத்துல வேண்டாமே நம்ம பண்ணிட்டு கூட போயிடலாம் அந்த மாதிரி எல்லாம் தோணலையா? இல்லை, அது மாதிரி இது வரைக்கும் எனக்கு தோணுனதில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆர்டர் எடுத்தால் நான் ஒரு 30K வந்து ப்ராஃபிட் பார்க்குறேன் அப்படின்றப்ப நான் அதை மாற்றி விடுறேன் பார்த்தீங்களா. சரி, ஓகே, அவங்களும் நம்மளோட ஃப்ரெண்டு தானே, சரி அந்த ஈவெண்ட் மூலயமா அவங்க கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படி தான் பார்ப்பேனே தவிர அதில் எந்த வருத்தம் மற்றபடி உண்மையிலேயே சீரியஸாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் உங்களை பார்த்ததுல. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ விழுப்புரத்தில் நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கும் நிறைய இளைஞர்கள் இப்படி முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளை நம்மளே தன்னெழுச்சியாக சரி செஞ்சுக்க முடியுன்றதை பார்க்க முடியுது. வாழ்த்துக்கள், தொடர்ந்து உங்களுடைய சேவையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போ உண்டு. நன்றி. நன்றி. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com.